நித்யானந்தா 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 நித்யானந்தா. இன்று பொதுமக்கள் எல்லோருக்கும் இருக்கும் பொறுப்பின்மையை ஆய்வோம். உண்மையில் ஏன் பொறுப்பின்மை ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்தோமானால் எப்படி பொறுப்பை ஏற்படுத்துவது என்பது தெளிவாகிவிடும். ஒரு முறை அவருடைய காலை சத்சங்கத்திற்கு புத்தர் வந்தார். பொதுவாகவே வரும்போது வெறுங்கையோடு தான் வருவார். ஆனால் அன்று வெறுங்கையோடு இல்லாமல் கையிலே ஒரு முடிச்சிடப்பட்ட கைக்குட்டையை கொண்டு வந்தார். ஒரு கைக்குட்டையிலே முடிச்சை போட்டு எடுத்து வந்தார். எடுத்து வந்து அந்த முடிச்சையை பார்த்து கொண்டிருந்தார். முன்னால் இருந்த சீடர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு புத்தரை பேசுங்கள், பகவானை ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் இந்த முடிச்சையை அவிழ்ப்பது எவ்வாறு என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். முன்னால் இருந்த ஒரு சீடர் சொன்னார், எப்படி முடிச்சை போட்டீர்கள் என்று சொல்லுங்கள், நாங்கள் அவிழ்த்து விடுகின்றோம். எப்படி போட்டீர்கள் என்று தெரிந்தால் அவிழ்த்து விடுவது சுலபம் என்றார். புத்தர் சொன்னார், இதுதான் இன்றைய பாடம். எப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுகிறது என்று தெரிந்தால் அதை நம்மால் தீர்க்க முடியும். எவ்வாறு பொறுப்பின்மை நமக்குள் வருகின்றது என்று தெரியுமானால் பொறுப்பை நம்மால் ஏற்படுத்த முடியும். பொறுப்பின்மை வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் 3. முதல் காரணம், தன்னாலும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையின்மை. உண்மையில் தன்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று நம்புகிறவன் நிச்சயமாக காலத்தை வீணாக்குவதில்லை. அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் உபயோகப்படுத்துகின்றான். உபயோகப்படுத்த வேண்டும் என்கின்ற உந்து சக்தி அவனுக்குள் நிறைந்து விடுகின்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். வேலை கிடைச்சி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வர்ற வரைக்கும் தினந்தோறும் சாலையில் சுற்றி கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனா வேலை கிடைச்சி தன்னால் வேலை செய்ய முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு அவர்களுடைய 10 நாளை கூட வீணாக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பணம். கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு மனிதனை வஞ்சிப்பது சுலபம். தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை ஏமாற்றுவது மிக மிக சுலபம். உண்மையிலேயே சமூகத்திலே யார் யாருக்கெல்லாம் அடிமைகள் வேண்டுமோ அவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் தன்னம்பிக்கை வளர்வதை வெகுவாக தடுத்து விடுகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் நேரடியா அடிமைகள் வேண்டுமோ, அடிமைகள்னா யோசிக்காமல் சொன்னதை செய்வது, தான் அதை ஆராய்ந்து பார்க்காமல் சொல்லப்பட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக செய்பவர்கள், அவர்களைத்தான் அடிமைகள்னு சொல்றது. அடிமைகள்னா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி வெறும் ஒரு சங்கிலி கட்டி வச்சது இல்ல மூண்டுக்குள் அடைத்து வைத்தது, இவர்கள் தான் அடிமைகள் நினைக்காதீங்க. இந்த காலத்திலும் அடிமைகள் இருக்கின்றார்கள். அந்த காலத்து அடிமைகளோட கொடுமையாக. காரணம், அந்த காலத்திலாவது அவர்கள் அடிமைகள் என்கின்ற தெளிவு அடிமைகளுக்கு இருந்தது. இன்று இந்த மனிதர்களுக்கு அந்த தெளிவும் கூட இருப்பதில்லை. தான் அடிமைகள் என்கின்ற தெளிவும் கூட இல்லாமல் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆராய்ந்து பார்க்காமல் யோசிக்காமல் செய்பவர்களைத்தான் அடிமைகள் என்கின்ற வார்த்தையின் மூலமாக சொல்கின்றேன். யார் யாருக்கெல்லாம் தனக்கு அடிமைகள் வேண்டுமோ அவர்கள் எப்போதும் செய்கின்ற ஒரு செயல் பொதுமக்கள் மத்தியில் தன்னம்பிக்கை பரவாமல் பார்த்துக் கொள்ளுதல்.
எந்த வினாடி உங்களுக்கு தன்னம்பிக்கை வருகின்றதோ அப்பொழுதே உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாத ஒரு சுதந்திரமான மனோநிலையும் சுதந்திரமான உணர்வு நிலையும் நீங்கள் அடைந்து விடுகிறீர்கள். எப்போ உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை மலர்தோ அப்பொழுதே நீங்கள் சுதந்திரத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைத்து விடுகிறீர்கள். அதற்கு மேல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. தன்னம்பிக்கை இல்லாமை அதுதான் முதல் காரணம், பொறுப்பின்மைக்கான முதல் காரணம். இரண்டாவது, நமக்குள் ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ், நமக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி களஞ்சியம் இருக்கின்றது. நமக்குள் ஒரு மிகப்பெரிய பேராற்றல் இருக்கின்றது. நம்மால் தொடர்ந்து ஒன்றை செய்ய முடியும் என்கின்ற தெளிவு இல்லாமல் இருப்பது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கவே விடாமல் செய்வது. தெளிவு இன்மை என்பது ஆரம்பித்து நடத்த முடியாது என்கின்ற குழப்பம். ஆரம்பிக்கவே இயலாது என்று முடிவு செய்தவர்கள் தன்னம்பிக்கையற்றவர்கள். நம்மால் எதிலும் ஸ்திரமாக இருக்க முடியாது என்று நினைப்பவர்கள் குழப்பவாதிகள். தனக்குள் இருக்கும் குழப்பம் அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 2 விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பார்கள், 2 மாசத்துக்கு அப்புறமே முடிச்சிட்டு இருப்பார்கள். ஒருத்தர் சொன்னார், சாமி கடந்த 1 வருடத்தில் 11 முறை நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன்னு சொன்னார். கடந்த 1 வருடத்திலே 11 முறை நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 முறை மீண்டும் மீண்டும் துவங்கி இருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்திருப்பார்கள், முடியாமல் போயிருந்திருக்கும். இது போன்ற நபர்கள் எதையும் நடத்துவதற்கான தெளிவு இல்லாதவர்கள், எதையும் நமக்கு நடத்த தெளிவு இருக்கின்றது என்று உணராதவர்கள். அதுவும் பொறுப்பின்மைக்கு காரணம். மூன்றாவது மிக முக்கியமான காரணம், தன் வாழ்க்கையின் மீது மரியாதையின்மை. தன் வாழ்க்கையின் மீதே மரியாதையின்மை. இதைத்தான் ஆத்மஹத்தி தோஷம் என்று நான் சொல்கின்றேன். ஆத்மஹத்தி தோஷம்னா சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஜீவனை கொன்றால் வருகிற தோஷம். ஒரு ஜீவனை கொன்றால் வருகிற தோஷம்னா யாரையாவது ஒருத்தரை கத்தி எடுத்து கொன்றாலோ அல்லது சாகடித்தாலோ மட்டும்தான் வருகிற தோஷம் நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மரியாதை கொடுக்காமல் வாழ்ந்தாலும் கூட, உங்களை நீங்கள் மதிக்காவிட்டாலும் கூட, உங்கள் வாழ்க்கையின் தாற்பயத்தை அடிப்படையை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட உங்களுக்கு ஆத்மஹத்யா தோஷம் வரும். தன்னை தானே அழித்துக் கொள்பவனுக்கும் ஆத்மஹத்தி வரும். தன்னைத்தான் உணராதவனும் ஆத்மஹத்தி தோஷத்தை செய்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையின் மீது மரியாதையின்மை. அதாவது நம்மாலும் எதையாவது அடைய முடியும், நம்மாலும் எதையாவது செய்ய முடியும் என்கின்ற தெளிவு இன்மை, என்கின்ற தன்னம்பிக்கையின்மை, என்கின்ற துணிச்சலின்மை. 3 விதமான வார்த்தைகளை ஒரே பொருளுக்காகத்தான் உபயோகப்படுத்துகின்றேன். ஆனால் அந்த 3ம் ஒன்றும் ஒரே பொருள் அல்ல. ஒரு பொருளை குறிக்கும் 3 வெவ்வேறு வார்த்தைகள், 3 வெவ்வேறு நிலைகளில், 3 வெவ்வேறு சூக்ஷ்மமான வித்தியாசம் இந்த 3க்கும் உண்டு. அதனால்தான் 3 வேறு வேறு வார்த்தைகளை உபயோகிக்கின்றேன். ஆரம்பிக்கும் துணிவின்மை, நடத்தும் திறமின்மை, வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்கின்ற வாழ்க்கையின் மீது நம்பிக்கையின்மை. இந்த 3 தான் நம்முடைய பொறுப்பின்மைக்கான அடிப்படையான காரணம்.